ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கூட்டணி சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி 2 நாட்களாக எல்லா வலைதளங்கள்லையும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதற்கான வாய்ப்பு இருக்குதா? இப்போ 100% எப்படி நடக்க போகுது? இதில் பாஜகவுடைய ஒரு பெரிய சதித்திட்டம் உள்ளடி வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் எண்ணி அரசியல் கட்சியெல்லாம் பெரிய பதஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சதி திட்டத்துக்கு காங்கிரஸ்லேயே ஒரு சிலர் பாஜகவுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க. அந்த திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸை கலட்டி விடுறதுக்கு சில காங்கிரஸ்காரர்களே உள்குத்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற செய்தி வர்றது மட்டும் இல்லாமல் பல ஆச்சரியமான செய்திகள், தகவல்கள் வந்திருக்குது. இதில் குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம சொல்லக்கூடிய செய்தி எதுவாக இருந்தாலும் துல்லியமாக தெளிவாக அதை அலசி ஆராய்ஞ்சு சரியான தகவல் கிடைச்ச பிறகு தான் சொல்லுவோம். அதற்கு ஒரு சான்று, சுமார் 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அதில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் விஜய் பக்கம் சாயிறாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். ஏங்க நீங்கள் விஜய் கட்சிக்கு போகிறீங்களா, உங்கள் பேச்சில் ஒரு சாயல் தெரியுதுன்னு 6 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டோம். அதுக்கு அவரும் பதில் சொல்லியிருந்தார். இதிலேருந்து இப்போ என்ன நடந்திருக்கு, நாஞ்சில் சம்பத் போயிட்டாரு. இப்போ அந்த வீடியோவை நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள். நாஞ்சில் சம்பத் இப்போ ரொம்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரோ? ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் நிறையா பார்க்குறோம். அதிகம் விஜய் அவர்களை புகழ்ந்தே பேசுகிறீங்க. அது என்ன காரணம்? அது இல்லை, ஒரு தமிழன் ஒரு கட்சி தொடங்கி இருக்கான். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, அவர் இந்த யானையை கொண்டு முன்னிறுத்துகிறார். சரி, சங்க காலத்தில் அதை இட்டு நிரப்பக்கூடிய தலைவராக விஜய் வரலாம் என்று நான் ஒரு இப்படி 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கேட்டதுக்கும் அது நாஞ்சில் சம்பத் அவர்கள் மழுப்பிக்கிட்டு பதில் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்கள் சந்தேகப்பட்டது இப்போ நடந்துருச்சுங்கிறது உங்களுக்கு உண்மை தெரியும். இப்படித்தான் காங்கிரஸில் என்ன நடக்க போகுது, இந்த கூட்டணியில் நடக்கக்கூடிய குழப்பங்கள் என்னங்கிறத இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய 2026 தேர்தலில் இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது அதை விட்டு பிரிச்சிடணும், அதை விட்டு பிரித்து வெளியில் கொண்டு வந்துட்டால் போதுங்கிற கடுமையான முயற்சியை பாஜக தரப்பு எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது நியாயம். ஆனால் அதே சமயம் அந்த பாஜக எடுக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு சில காங்கிரஸ்காரர்களே அதோடைய நிலைமையும் எதிர் விளைவும் தெரியாமல் ஒத்துழைப்பு செய்கிறாங்க, அறியாமல் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. காரணம் சமீபத்தில் காங்கிரஸுடைய ஒரு முக்கியமான ஒரு மேலிட தலைவராக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் விஜயை சந்திச்சிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கி பெரிய பேசும் பொருளாக இருக்குது. அவர் மட்டும் போய் சந்திக்கலை. சமீபத்தில் திருநாவுக்கரசர் அவர்களை ஒரு கல்யாணத்தில் செங்கோட்டையன் சந்தித்து பேசினாருங்கிற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி பாருங்கள், ஜோதிமணியை கரூரில் வச்சு தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் சந்தித்து பேசினார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்படிலாம் செய்தி உலா வரக்கூடிய நேரத்தில் முக்கியமாக குறிப்பாக பேசக்கூடிய செய்தி என்னென்னா, காங்கிரஸுடைய தலைமை நிலைய நிர்வாகியாக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் போய் விஜய் சந்தித்தார் அப்படிங்கிற செய்தி தான் பரவலாக வருது. இந்த செய்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி சென்னையில் அம்பேத்கர் அவர்கள் நினைவு நாளான இன்றைக்கி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டுட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் வர்றாங்க. செல்வப்பிரந்தை அவர்கள் வர்றாரு, அவர் கூட திருநாவுக்கரசர் இருக்காங்க, மற்ற நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் நிருபர்கள் கூடி இதைத்தான் கேள்வியாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, என்னங்க காங்கிரஸ் திமுகவிலேருந்து கழட்டிட்டு போகுதா? இப்போ உங்களுடைய அந்த தலைமை நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்திச்சிருக்கிறாரு, இதுக்கு என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லை, திருநாவுக்கரசர் அவர்களை செங்கோட்டையன் சந்திச்சிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அது மாதிரி நம்ம கரூர் எம்பி ஜோதிமணி அவர்களை தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் சந்திச்சிருக்கிறாரு. ஆக இந்த காங்கிரஸ் நிர்வாகிகளும் தாவேகா நிர்வாகிகளும் அதிகமாக சந்தித்து பேசுகிறதுலேருந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு கேள்வி கேட்க ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் அதே சமயம் சற்று கோபமாகவுமே விளக்கமாக பதில் கொடுக்குறார் செல்வ பெருந்தகை. இதெல்லாம் வதந்திங்க, இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காரணம் நாங்கள் காங்கிரஸோட தான் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறோம், இதில் எந்த குழப்பமும் கிடையாது. காங்கிரஸ் டிஎம்கேவோட தான் கூட்டணியில் இருக்கிறோம், இதில் எந்த குழப்பமும் கிடையாது.
இந்த கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கு தான் நாங்கள் ஐவர் குழுவை நியமித்து அந்த ஐவர் குழு வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் பேசியிருக்குது. இப்படி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்கிறப்ப சொல்கிறாங்க, என்னங்க சம்பந்தம் இல்லாமல், உங்களுடைய தலைமை டெல்லியை சேர்ந்த டெல்லி தலைமை நிர்வாகி ராகுல் காந்தி அவருடைய நெருக்கமாக உள்ள இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போய் அவரை பார்க்குறதுக்கு என்ன காரணம், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ராகுல் காந்தி அவருடைய நாலேஜுக்கு போகாமையே அவர் போய் சந்திச்சிருப்பாருன்னு அவங்க குறுக்கு கேள்வி கேட்குறப்ப மறுபடியும் வந்து இந்த காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பிறந்தை சொல்கிறாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது, எங்களுக்கு தேவையும் இல்லை. நான் தான் தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர். நான் சொல்கிறேன், நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணியில் தான் இருப்போம், இதில் மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவாக கருத்தை சொல்கிறப்ப அடுத்து ஒரு நிருபர் கேட்குறாரு, அதெல்லாம் சரிங்க, ஒரு ஈரோட்டில் ஒரு கல்யாணத்தில் வந்து திருநாவுக்கரசர் அவர்களை வந்து செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருக்காரு, இது சரியா, என்ன பேசுனாங்கன்னு கேட்ட உடனே பக்கத்தில் நின்ற திருநாவுக்கரசர் அவர்களுக்கு கடும் கோபம் வருது. சும்மா பேசாதப்பா, தப்பு இப்படிலாம் பேசாத, வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. கொஞ்சம் கோபமாக ஸ்டார்ட் பண்ணவர் அப்புறம் அமைதியாக வந்து சொல்கிறாரு, எப்பா நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், கல்யாணத்துக்கு போயிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப செங்கோட்டையன் இங்கே வரப்போகிறாருங்கிற செய்தி வந்துச்சு. அவர் வர்றாருன்னு தெரிஞ்சவுடனே நான் எந்திரிச்சு ஓடவா முடியும், இல்லை நான் இங்கே உள்ளே இருக்கிறேங்கிறத பார்த்துட்டு செங்கோட்டையன் வராமல் ஓடவா முடியும், இது என்னப்பா பேசுகிறீங்க, அவர் பாட்டுக்கு கல்யாணத்துக்கு வர்றாரு, என்னை பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு, நான் நலமாக இருக்கேன்னு சொல்கிறேன், இதை தவிர நாங்கள் எதுவுமே பேசலையே, என்ன இப்படி கல்யாண வீட்லேயும் இது இளவு வீட்லேயும் நடக்கிற நிகழ்ச்சியிலாம் நீங்கள் வந்து ஒரு அரசியலாகி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் வந்து ஒரு பதஷ்டத்தோடு தன்னுடைய பதிலை கொடுக்குறாரு. திருநாவுக்கரசரோட இந்த பதஷ்டத்துக்கு முக்கியமான காரணம், சில காங்கிரஸ் நிர்வாகிகளை வந்து சந்தேக கண்ணோடவே திமுகவில் உள்ள சில நிர்வாகிகள் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அந்த வரிசையில் திருநாவுக்கரசரும் திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கத்தான் செய்வாருங்கிற மாதிரி செய்திகளை ஏற்கனவே பரப்பி விட்டுட்டாங்க சில முக்கியமான ஆளுங்க. அதிலேருந்து நம்ம தப்பிக்கணும், கண்டிப்பாக நமக்கு வந்து மீண்டும் வந்து அந்த திமுக கூட்டணியை விட்டு நம்ம விளையிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த கேள்விக்கு பரபரப்பாக முந்திக்கிட்டு, ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கேள்வி ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தலைவர் தான் பேசுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் திருநாவுக்கரசு அவர்களுக்கு தன்னை பற்றி அந்த கேள்வி வருதுன்னு இதுக்கு நம்ம பதில் கொடுக்காம இருந்தால் இதுக்கும் கால்கை வச்சு பேசிடுவாங்கன்னு தான் உடனடியாக பதில் கொடுக்குறாரு. அப்புறம் ஜோதிமணி எம்பி அவர்களுடைய சந்திப்பை பற்றி பேசுகிறப்ப அதற்கு செல்வ பிறந்தக்கு அழகாக ஒரு பதில் சொல்கிறாங்க. ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, அந்த ஈரோடு கல்யாணத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அருண்ராஜை சந்தித்து பேசியிருக்காங்க, அருண்ராஜை அந்த கல்யாணத்துக்கு வர்றாரு, ஆனால் அரசியல் பேசலைங்க, ஒரு 2 கட்சியை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல சந்திக்கிறப்ப நலமாக இருக்கிறீங்களான்னு விசாரிக்கிறது எல்லாருக்குமான பண்பு. அப்படி விசாரித்த அந்த கல்யாண நிகழ்ச்சியில் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. அப்போ கனிமொழி கருணாநிதி அவர்களும் வந்து தாவேகாவோட வந்து கூட்டணி போகிறதுக்காக பேசுகிறதுக்காக இங்கே இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இது என்னங்க, அது கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத லாஜிக் இல்லாத கேள்வியை கேட்குறீங்கன்னு சொல்லி செல்வ பிறந்தை வந்து மறுத்து பேசியிருக்கிறாரு. இப்படிலாம் இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி செய்திகள் நிறையா வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப சிலர் என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது காங்கிரஸை வந்து திமுக கூட்டணியிலேருந்து உடைச்சி வெளியில் கொண்டு வரணுங்கிறதான் அங்கே ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்குது, அதற்கான பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஜோதிமணி அவர்கள் சொல்கிறப்ப ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, விஜய் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றும் தெரியாத ஆள் புரியாத ஆளில் புது ஆளும் கிடையாது. அவர் 2010 காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைகிறதுக்கான விருப்பம் தெரிவிச்சிருந்தார். அது பல சூழ்நிலைகளால் பல காரணங்களால் நடக்காமல் போயிடுச்சு. அதனால் இப்போ நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் நீண்ட காலமாக இருந்துகிட்டு வர்றோம். இன்னொரு பக்கம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பதில் சொன்ன உடனே தான் இதை கூட சிலர் வந்து ஒரு உள்நோக்கமாக, அப்போ காலம் நிறையா இருக்குன்னா ஏதாவது மாற்றம் வருமோ அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பரப்பி விடுறாங்க. ஆக பாஜகவுடைய சதிவேலை என்னென்னா, எப்படியாவது இந்த காங்கிரஸை பலகீனப்படுத்தினால் மட்டுமே நம்ம வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஏன்னா கடந்த முறை கொஞ்சம் சீட்டுகள் எடுத்த காங்கிரஸு இப்போ இந்த முறை வந்து பாராளுமன்றத்துக்கு 99 இடங்களை எடுத்துட்டாங்க. இப்படி விட்டுட்டு போனோம்னா அவர்கள் வந்து ஓரளவு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கடும் போட்டியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா காங்கிரஸை பலகீனப்படுத்தணும்னா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவுக்கும் அவர்களுக்கான உறவில் விரிசலை ஏற்படுத்தணுங்கிற சதித்திட்ட சூழ்ச்சிகளை இந்த பாஜக செய்து வருது. அப்படி செய்து வரக்கூடிய இந்த பாஜக காங்கிரஸில் உள்ள சில முக்கியமான ஆளுகளையே தொடர்பு கொண்டு அவர்களை தங்கள் வசப்படுத்தி அவர்களுக்கு சில சாதகமான ஆலோசனைகளை சொல்லி இது போன்ற குழப்பங்களை ஏற்படுத்துதுங்கிற செய்தி வருது. ஆனால் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் கவனமாக கவனிச்சிக்கிட்டு வந்தாலும் எதற்குமே அவசரப்பட்டு ஒரு முடிவு சொல்லாமல் நிதானமாக எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலையில் திமுகவில் உள்ள சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் போனால் போயிட்டு போகுது, எங்களுக்கு அது அதாவது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான், அது போனால் எங்களுக்கு சரிதான் அப்படின்ட்டு சிலரும் பேசக்கூடிய சூழ்நிலையும் இங்கே உருவாயிருச்சு. இப்படி ரெண்டு தரப்பும் ஏதாவது பேசினா பிரச்சனை பெருசாக வளர்ந்துருங்கிறதுனால அமைதி காக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அமைதியைத்தான் தமிழகத்துடைய திமுக தலைவர் அவர்களும் விரும்புகிறாரு. அதே அமைதியையும் அதே விருப்பத்தை தான் காங்கிரஸுடைய தலைவரும் விரும்புகிறாரு. வரக்கூடிய 2026 தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி நீடிக்குமா அல்லது இந்த சதிவேளைகளுக்கு ஆட்பட்டு அவர்களுக்குள்ள பிரிவு ஏற்படுமாங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுபோல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.